ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அசைன்மெண்ட் எனக்கு சப்மிட் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண தெரியல, ப்ராப்பராக எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அசைன்மெண்ட் எழுதியிருப்பீங்க, அதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடோப் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் நான் ஒரு 3 பேஜ் அசைன்மெண்ட் வச்சுருக்கேன், ஸோ அதை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் அடோப் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்னோட அசைன்மெண்ட் பேப்பர் அப்படின்னா, ஸோ உங்களோட அசைன்மெண்ட் பேப்பரை வச்சுட்டு டேரெக்டாக கேமராவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மார்ஜினை செட் பண்ணிவிடும். மார்ஜின் செட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இது ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா மார்ஜினை கிராப் பண்ணிவிடும். ஓகே, உங்களுக்கு பேஜ் பை பேஜ் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பேஜ் நான் செகண்ட் ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களோட கேமராவை ஹோல்ட் பண்ணுங்கள். லுக்கிங் ஃபார் டாக்குமெண்ட் கேப்சர் ஹோல்டிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் ஓகே. இந்த அசைன்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஓகே அசைன்மெண்ட் ஓகே 2 பேஜஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த டேட்டில் போய்ட்டு மாடிஃபை பண்ணிவிடுங்க. மாடிஃபை பண்ணுறது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வித் நேமோட மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாஃபுக்கிட்ட அப்படி தான் இருக்கும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர். சப்போஸ் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் சம்திங் 123 சம்திங் BS 7 சம்திங் ஏதோ நம்பர். ஓகே, இது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர். ஸ்பேஸ் கொடுத்து உங்களோட நேம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நேம் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் PDF அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபைல் சேவ் ஆகிட்டு இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இது க்ளவுடில் ஸ்டோர் ஆகிறதுக்காக அப்லோடிங் டாக்குமெண்ட் டு க்ளவுட் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த ஆப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபீட்பேக்லேருந்து நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அசைன்மெண்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீமில் போய்ட்டு எல்லா அசைன்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 பேப்பர்ஸ் எடுக்கிறோம். ஒரு கிளாஸுக்கு ஒரே கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கூகுள் கிளாஸ் ரூம். ஒரு 4 ஸ்டாஃப்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க கண்டினியூஸாக ஸ்ட்ரீம்லேயே போய் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் அசஸ்மெண்ட் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப் தியரின்னு கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் ஹைலி காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே, பேப்பரை டவுன்லோட் பண்ணி வேல்யூ பண்ணுறதுக்கு ஹைலி காம்ப்ளிகேட்டட் தான். ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீமில் போய்ட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இவ்வளோ லென்த்தியாக வருது உங்களுக்கு. இங்கே ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. நியூ அசைன்மெண்ட் நியூ மெட்டீரியல் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ அசைன்மெண்ட் ஃபோரியர் சீரிஸ் ஃபுல் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டியூ டேட் வந்துடும். டியூ டுடே. ஓகே, 10/10/2020 தான் டியூ டேட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் தப்பாக பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இதில் போய்ட்டு யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது அசைன்மெண்ட் கொஸ்டின் இங்கே வந்து கொஸ்டின் அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ கொஸ்டின் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களோட கொஸ்டின் இது தான் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு யுவர் ஒர்க் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஆட் அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இங்கே தான் உங்களோட அசைன்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அட்டாச்மெண்ட் ட்ரைவில் இருக்கா, லிங்க்கில் இருக்கா, ஃபைலாக இருக்கா, இல்லை ஃபோட்டோ ரெக்கார்டட் வீடியோ எப்படி வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடோப் ஸ்கேனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் வந்துருக்கும். ஓகே, இதில் ஒரு ஃபைல் இந்த ஃபைல் தான் இங்கே வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கு. நான் இந்த ஃபைலில் தான் நேம் சேவ் பண்ணியிருக்கேன். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் அட்டாச் ஆகிட்டுருக்கு. உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்து டைம் எடுக்கலாம் ஃபைல் அட்டாச் ஆகிறதுக்கு. ஃபைல் வந்து அட்டாச் ஆகிடுக்கு 2 டைம்ஸ் அட்டாச் ஆகிடுக்கு. எனக்கு சிங்கிள் டைம் அட்டாச் ஆனால் போதும். ஓகே, ஃபைல் அட்டாச் ஆகிடுச்சு. உங்களோட நேமோட ஜஸ்ட்டு ஹேண்ட் இன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபைல் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இதை செக் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்டாஃப் தான் செக் பண்ண முடியும். அவங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸ். இப்போது இது ஸ்டூடெண்ட்டோட ஐடியில் நான் லாகின் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃபோட ஐடிக்கு எப்படி இது அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாஃபோட ஐடியில் லாகின் ஆகிடுக்கும். இப்போ அசைன்மெண்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா செப்டம்பர் 30 அசைன்மெண்ட் கொடுத்த டேட்டு. ஓகே, செப்டம்பர் 30 அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேண்டட் இன் 8 மெம்பர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை. ஸோ சப்போஸ் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாகின் ஆகிடுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க சென்ட் பண்ண அசைன்மெண்ட் இது தான். இவங்க அசைன்மெண்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணலாம். வியூ பண்ணிவிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படியோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க் அவார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேயே மார்க் நீங்கள் அவார்ட் பண்ணலாம் ஸ்டாஃபு.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20க்கு நான் ஒரு 15 மார்க் கொடுத்துட்டு ரிட்டன் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு மார்க் வந்து 15 மார்க் போஸ்ட் ஆகிடுது, அவங்களுக்கு இன்டிமேஷன் ஆகிடும். இதுதான் ப்ராப்பரான அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான வே. சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரீம்லேயே வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்பியர் ஆகும்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். இது ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் உங்களோட அசைன்மெண்ட்டை வேல்யூ பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.